அனைவருக்கும் வணக்கம். ஈலாண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 31st ஜனவரி மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ கான்டெக்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட்ல நமக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அந்த ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த வேரியஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் மீன்ஸ் லாங் டைம் ட்ரேடர், ஷார்ட் டைம் ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை இங்க ப்ரொஃபைல் சார்ட்ல எந்த இடத்துல அவங்க என்ட்ரி ஆயிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என்ட்ரி ஆன அந்த பர்டிகுலர் பார்ட்டிசிபென்ட் ஸ்டில் மார்க்கெட்ல ஹோல்ட்ல இருக்காங்களா, இல்ல அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்களா, அப்போ மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் வந்து எந்த பக்கத்துல ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்ஸா பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அப்படி பார்க்கும்போது அங்க மார்க்கெட் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை என்னவா மாத்துறோம், கான்டெக்ஸ்டா கிரியேட் பண்றோம், ஒரு கன்க்ளூட் பண்ணி அதுல இருந்து ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்றோம். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ல எந்த இடத்துல ஆக்ஷன் ஓப்பன் ஆகுது, அந்த ப்ராசஸ்ல இருந்து பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம அதை என்ன பண்றோம், ட்ரேடா கன்வெர்ட் பண்றோம். அப்போ மார்க்கெட் வந்து அது எப்போ என்ன பண்ணுது, ஒரு ஷார்ட் டைம் ப்ரொஃபைல் தான் நடக்குது. அப்போ அந்த ஷார்ட் டைம் ப்ரொஃபைல் நடக்கும்போது அவங்க அந்த ஷார்ட் டைம் ப்ரொஃபைல்குள்ளவே வந்து எப்படி ஆக்ஷன் பண்றாங்க நம்ம புரிஞ்சிக்கும் போது நாமளும் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அழகா ட்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க, திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஸ்டே பண்றாங்க, திரும்ப மார்க்கெட் டைரக்ஷன் போகுது, திரும்ப ரெக்கவரி. அப்போ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டைம் 1 2 3 4 டேஸா என்னங்க பண்றாங்க, 4 டேஸா மார்க்கெட் அப்சைட்ல தான் வந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்ப இந்த 400 பாயிண்ட்ஸ் மேல வந்திருக்காங்க. ஆனா நாம மார்க்கெட்ல ட்ரேட ஹோல்ட் பண்ணிருந்தோமா, இதான் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, என்ட்ரி ஆகிறோம் வெளியே வந்துடுறோம், அப்படி வருமே தவிர அண்ண முழுமையா மார்க்கெட்ல அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்றோமா. அதே மாதிரி இங்க நிஃப்டி பாருங்க, 47,500 கண்ணுக்கு தெரியாம என்ன பண்றாங்க, 2000 பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க. இந்த 2000 பாயிண்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், இதுதான் நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் மார்க்கெட்ல. அப்போ ட்ரேடர் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அந்த ஷார்ட் டைம் ட்ரேடிங்ல என்னவா இருக்கணும், ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கணும். அப்பதான் அந்த மார்க்கெட்டோட பொட்டன்ஷியலை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதுதான் நாங்க கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 60+ டேஸா இதே 60+ கான்டெக்ஸ்ட் டேட்ஸா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதை உங்களுக்கு டே பை டே கண்டினியூட்டி எப்படி இருக்குன்றதும் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இதுல இந்த ப்ரொசீஜர்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத நாங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாவும் நடத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இதை ப்ராப்பரா இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ஒருத்தரா ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ப்ராஃபிட்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு எங்க இருக்கு, எந்த ப்ரொஃபைல்ல வந்து அவங்க எடுத்திருக்காங்கன்றதை நீங்க என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல பார்க்க முடியும். எங்க நம்ம மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல் அந்த டெலகிராம் குரூப்ல இங்க ட்ரேட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ் அப்படின்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி அவங்களால ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு அந்தந்த வீக்ல நடக்கக்கூடிய ஷார்ட் டைம் ட்ரேடை ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்ற அந்த சீக்ரெட் சார்ஸ் கத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எதுவுமே முடியாத விஷயம் கிடையாது. கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. தெரியுதுங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பீப்புளுக்கும் உண்டானதான் மார்க்கெட். ஓகேங்களா? அவங்கவங்க கேபிட்டல் சைசிங்க்கு அவங்கங்க ட்ரேட் பண்ணி ப்ராப்பரா என்ன பண்றாங்க? ஹோல்ட் பண்றாங்க. தெரியுதுங்களா? இங்க என்னங்க டேட்டு 20, 30 ஜனவரி காமிக்குது. இங்க வந்து அவங்க 2 ஜனவரி போடுறாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஹோல்ட் பண்றாங்க. ப்ராசஸ ஹோல்ட் பண்றாங்க பாருங்க. 1 நாள், 2 நாள் ப்ராசஸ ஹோல்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? அவங்க ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்றாங்க. அப்போ இந்த பர்ட்டிகுலர் கான்ஃபிடன்ஸ் என்ன ஆயிருக்கு? அவங்களுக்கு பில்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து நாங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட்க்காக இல்ல. திஸ் இஸ் அ ரியாலிட்டி. மார்க்கெட்ல இப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணி, ஸ்டே பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, ப்ராப்பரா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு, அத எப்படி பண்ணணும்? மார்க்கெட் கூடவே நம்மளுடைய ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உண்மையா ஒரு ட்ரேடர நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்துறோம். ஸ்டில் 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 பீப்பிள்ஸ் ஆர் லேர்னிங். அவங்க இன்னும் நெறைய பேர் லைவ்க்கு இன்னும் போகல. நாங்க அவங்கள இன்னும் பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். எங்க கைடன்ஸ்ல அவங்க பிராக்டிஸ் கன்டினியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரி கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தோம். இப்ப அவங்க மெம்பர்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களாவே அவங்க ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ எங்க டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்றாங்க. இது ஜெனரல் தான். யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி வந்து ஒரு ஒரு ப்ரொஃபைல டெவலப் பண்ணி ட்ரேடிங்கா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது, அது எப்படி இன்னைக்கு எல்லாரும் பேங்க் நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி வந்துருச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதே பேங்க் நிஃப்டில இந்த மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரில ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சா கொண்டு போய் ப்ராஃபிட்ட புக் பண்றாங்க. ஸோ நம்போ நெனச்சிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணுதோ, அது கூடவே நமக்கு என்ன பண்ண தெரியணும்? பண்ண தெரியணும். அதுதான் பிசினஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ நாங்க 60 டேஸா இந்த பக்கம் உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்டோடைய கன்டினியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எங்களுடைய மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4 மந்த்ஸா அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு இப்ப என்ன பண்றாங்க அவங்க? மார்க்கெட் என்ன நடந்தாலும் அவங்க கவலைப்படுறது கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் நின்னாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஓடுனாலும் மார்க்கெட் கூட எப்படி போறது அப்படின்றத அவங்க கத்துக்கிட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நாங்க சந்தோஷப்படுறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான உழைப்பு, இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவங்களுக்கு வீண் போகல. ஆனா கைடன்ஸ ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? அப்போ நம்ம கத்துக்க வேண்டியது என்னது மார்க்கெட்ல? நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அத ப்ராப்பரா சொல்லிக் குடுக்குற இடமா நம்ம போய் அட்டாச் ஆகும்போது, நம்ம போடுற எஃபர்ட் என்னவா மாறுது? நம்மளுக்கு இப்ப அவங்கலாம் ஒன் டைம் எஃபர்ட் போட்டு கத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள அவங்கள மார்க்கெட்ட விட்டு மார்க்கெட் வெளிய அனுப்ப முடியாது. நீங்க வேணா அவங்க கிட்ட சாட் பண்ணி கேளுங்க. அவ்வளவுதான். தட் ஆல்சோ பார்ட் ஆஃப் தேர் லைஃப். பார்ட் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். அவங்க பாட்டுன்னு அவங்க அன்றாட வேலைய பார்ப்பாங்க. மார்க்கெட்டோட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும். அழகா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னியோட கான்டெக்ஸ்ட்க்கு வருவோம். இன்னியோட கான்டெக்ஸ்ட்க்கு வரதுக்கு முன்னாடி நேத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். நேத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்க பாருங்க. முக்கியமான ரெஃபரன்ஸ் இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸ நம்ம நோட் பண்ணியிருந்தோம். இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸ நோட் பண்ணிட்டு, இத பேஸ் பண்ணி நாளைக்கு ட்ரேட் செட்டப் நோட் பண்ணுங்க அப்படின்னோம். இந்த இடத்துல மார்க்கெட் அப்சர்வேஷன் ஆஃப் மார்க்கெட் செல்லிங் வருது. அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எங்க ஓப்பன் ஆகுதுன்றத உன்னிப்பா கவனிங்க அப்படின்னு சொல்லி பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சு? பிபிஓசிக்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு மேல தான் பெரிய ரேலி இல்லன்னா கூட மார்க்கெட் என்ன பண்ணாங்க? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டே பண்ணாங்க. அப்போ இன்னும் அவங்க டர்ன் முடியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ பேக் டு பேக் மார்க்கெட் என்ன பண்றாங்க? பிபிஓசி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் நியூஸ். அது இன்னைக்கு ஒரு கான்டெக்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நேத்தோட கான்டெக்ட் பிரகாரம் இன்னைக்கு ட்ரேடர்ஸால அவங்களுடைய இது ஹோல்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி அதே மாதிரி பிபிஓசி ப்ரொஃபைல் இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் இருக்கு. இந்த ப்ரொஃபைலுக்கு மேல அவங்க போக முடியல. அத பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். பர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல தான் அவங்க ஸ்டே பண்ணாங்க. அப்போ லாங் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல இல்ல. கரெக்ட்டுங்களா? மார்க்கெட்ல லாங் டைம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்ல.
நோ லாங் டேட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஏன்? நம்ம தான் பக்கத்துல ஈவெண்ட் வச்சிருக்கோமே. என்ன ஈவெண்ட்? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பட்ஜெட் ஈவெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸ் நம்ம டிஐஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கரெக்டா மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சில் நிறுத்திட்டு அதுக்குள்ள ட்ரேட் பண்ணாங்க. அப்போ ரேஞ்சுக்குள்ள எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பெல்கோ மெத்தட்ல ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ பெல்கோ மெத்தட் நல்லா கத்துக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? ரேஞ்சிலையும் மார்க்கெட் எப்படி பேலன்ஸ்டா நம்ம போக முடியும் அப்படின்றத அவங்க கத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ மந்த்லியில ஸ்டில் ஸ்டில் வந்து என்ன இருக்கு மார்க்கெட்டு? இங்க பெல்கோல இருந்து வந்த மார்க்கெட்டு அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கு மேல அவங்க பிரேக் அவுட் ஆகும்போது தே கேன் ஏபிள் டு ரீச் திஸ் லெவல் அகெயின். அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும்? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா? மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சா அப்படின்ற அந்த எவிடன்ஸை நம்ம பார்க்க கத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ இனிஷியேட்டிவ் செல்லிங் ஆக்டிவா இல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட் டர்ன் ஆகிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்லி. வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி ப்ராப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அது நாங்க மந்த்லி ப்ரொஃபைலையும் பார்த்தோம், வீக்லி ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைலையும் பார்க்குறோம். ஓகே, அழகா அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அழகா அவங்க ரேஞ்சுக்கு வந்து ப்ராப்பரா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இந்த பக்கத்துக்கு போறதுக்கான வேலையை இப்போதைக்கு பார்த்துருக்காங்க. பட் இதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் டீவியேஷனுக்கு போவாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ அதை வந்து டெய்லி கான்டெக்ட்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சிமிலர் நிஃப்டி போன வாரத்துடைய ப்ரொஃபைலுக்குள்ள வந்தாச்சு மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய அந்த நியரஸ்ட் டார்கெட் கிட்டயும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி அது வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ மல்டிபிள் டைம் புல் பேக் எடுத்துட்டே இருக்காங்க. வில் சி அவங்க எப்படி இருக்கு ஆப்ஷன் டெய்லியில பார்த்துட்டு நம்ம பட்ஜெட் டேக்கான ஸ்பெஷலாக நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். மேபி முடிஞ்சா இன்னைக்கே கொடுக்க பார்க்குறேன். அப்போதான் நாளைக்கு உங்களால் பண்ண முடியும். நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட்ஜெட் டேக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ் வச்சு அப்படின்னு. ஓகே, சப்போஸ் என்னால் இன்னைக்கு முடியலன்னா கோச்சிக்காதீங்க. நாளைக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் டைம் ரொம்ப இதுவாக இருக்குது. பேக் டு பேக் வந்து மெம்பர்ஸ் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பெல்கோ மெத்தட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? ஓவர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஓவர் டெவலப்மெண்ட் ஆன பிறகு ஸோ இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல என்ன முடிச்சாச்சு? பிஸ்னஸ் முடிச்சாச்சுன்னா அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? தே ஸ்டார்ட் தி ஜர்னி டு எனி ஆஃப் த சைடு. ஓகேங்களா? அப்படின்னு. ஆனா ஓவர் டெவலப்மெண்டா இருக்கிறதுனால மார்க்கெட் இப்ப டவுன் வந்ததால அப்சைடு டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அட் சேம் டைம் மார்க்கெட்ல டவுன் சைடுக்கு அக்செப்டன்ஸ் நடந்தா டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்போ இங்க ப்ரொஃபைல் கான்செப்ட்ல நீங்க நிறைய விஷயங்களை நீங்க என்ன பண்ண கண்டினியூட்டா லேர்ன் பண்ணும்போது தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். இப்போ நாங்க ஷேர் பண்ணிக்கிறது பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பர்டிகுலர் சார்ட் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால ஏத்துக்க முடியுதான்றதுக்காக வீடியோஸ் கொடுப்போம். பட் இதோட ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்க எங்க மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் 2 to 3 months வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. ஓகேங்களா? டெய்லி ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. அதுக்கான ஒர்க்கிங்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அவங்க வந்து ப்ராப்பரா புரிஞ்சுட்டு பண்றக்கூடிய மெத்தட் தான் இது. அப்போ இது வந்து எடுத்தும் கவுத்தும் அப்படி பண்ண முடியாது. இங்க வந்து ட்ரைனரும் எஃபர்ட் போடணும், லேர்னரும் எஃபர்ட் போடணும். 2 பேரும் எஃபர்ட் பண்ணி ப்ராப்பரா இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கக்கூடிய மெத்தட். அப்போ மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இது கூட நம்ம என்ன பண்ணோம்? ட்ரேடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணோம். அது இன்னொரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துடும். அது எப்படி ட்ரேடிங்கா கன்வெர்ட் பண்றது, அந்த டே டு டே மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த பெல்கோவ்ல இருந்து என்னாச்சு? மார்க்கெட்டு இங்க இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க இனிஷியேட்டிவ் செல்லிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? உங்களுக்கு இந்த பெல்கோவுக்கு திரும்ப ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸா உள்ள வருது. அப்போ இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் எந்த வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு? இங்க 23,400 வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. இங்க 14,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கு. இதையும் தாண்டி மார்க்கெட் அக்செப்ட் ஆறாங்கன்னா அடுத்ததா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? உங்களுக்கு 50,000க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் 50,500 இப்படி ஒரு லெவலா மார்க்கெட் என்ன ஆகும்? திரும்பவும் இந்த ஹை ஆக்ஷனோட ஹை
இது வந்து ஆக்ஷனோட லோ. அப்போ ஆக்ஷன் ஹைக்கு மேல யார் வரணும்? இனிஷியேட்டிவ், இங்கே இனிஷியேட்டிவ் பையர் வரணும். அதுக்கப்புறம் இங்க இங்க அவர் என்ன பண்ண கண்டினியூ பண்ணும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் வரும். புரியுதுங்களா? ஸோ ஆனா இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. பட் இது டே டு டே கான்டெக்ட்ல பொறுமையா என்ன பண்ணும்? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல பார்க்கணும். அப்போ மேக்ரோ லெவல்ல மேக்ரோ லெவல்ல மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மைக்ரோ லெவல்ல நம்ம என்ன பண்ணோம்? டே டு டே மார்க்கெட்டை ட்ராக் பண்ணும், ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி, இந்த எக்ஸ்பைரி காம்பினேஷன்ல ப்ராப்பர் என்ன பண்ணும்? ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு இன்கேஸ் மார்க்கெட் என்ன பண்ண இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணா டேர்ன் ஆவாங்க. அப்போ டேர்ன் ஆகும்போது என்ன பண்ணும்? இந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம அதுக்கு உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை கரெக்டா அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோ மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராப்பரா ட்ரேட் மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போதான் உங்களால அதை கரெக்டா இது வந்து ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். பட் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியும். பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, டெய்லி கான்டெக்ட். அப்போ டெய்லி கான்டெக்ட் வெரி சிம்பிள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் உள்ள இங்க வந்துட்டாங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு டே டு டே வந்து கான்டெக்ட் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டே டு டே கான்டெக்ட் பிரகாரம் பார்க்கும்போது இங்க பிபிஓசி ப்ரொஃபைல் இருந்தது. அதுக்கு மேல இங்க மார்க்கெட் ஓபன் பண்ணியாச்சு. இங்க உங்களுக்கு பையிங் டெய்ல் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். லேட்டஸ்டா நம்ம மார்க் பண்ண ரெஃபரன்ஸ் என்னது? இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸ். இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? இதுக்கு அபோவ்ல ஸ்டே பண்ணணும்னு சொன்னோம். அப்போ இன்னையோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இன்னையோட ஆக்ஷன் எப்படிங்கிறது இருக்கு. ஆக்ஷன் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பையிங் இல்லை. பிகாஸ் தே ஆர் நியரிங் டு டார்கெட். அவங்க டார்கெட் கிட்ட வந்துட்டாங்க. ஆக்ஷன் என்ன பண்ண இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையிங் இல்லை. பட் அப்சைடு புஷிங் இருந்துச்சு. வெரி பீஸ்ஃபுல் எக்ஸ்பைரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம சொன்ன இந்த பிபிஓசியை மார்க்கெட் என்ன பண்ணி டச் பண்ணிட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. ஏ பி சி ரியாக்ட் ஆயிருக்கு. ஏ பி சி ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன இல்லை? கண்டினியூ இல்லை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டினியூ இல்லை. மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. பேலன்ஸ். அப்போ இந்த பிபிஓசில நேத்து மார்க்கெட்டு நடந்த பிசினஸோடைய ரிசல்ட் இன்னைக்கு என்னவா கொடுத்துருக்காங்க? டிமாண்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற இந்த பிரைஸுக்கு லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் எது? இதுதான் லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட். அப்போ பிரைஸ் என்ன பண்ணக்கூடாது? இந்த டிமாண்டை பிரேக் பண்ணி வரக்கூடாது. வந்ததுன்னா நேரா வரும். புரியுதுங்களா? அப்போ இங்க எங்க நியரா போயிட்டாங்க அவங்க? ஆல்மோஸ்ட் அந்த பெல்கோவோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவலுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நேரம் எங்க வருவாங்க? அப்போ ஈவெண்ட்டும் இருக்கு, வேலடைல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் செட்டப்பை பார்க்கணும். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ அப்படி வரும்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பையிங் டைல், அகெயின் பிபிஓசி, பையிங் டைல், பிபிஓசி. இந்த இடத்துல ஒரு அனாமலி இருக்கு. தென் இன்னைக்கு அகெயின் மார்க்கெட் என்னது? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, வி கேன் கன்சிடர் திஸ் ஆல்சோ குட் பேலன்ஸ். 9 இருக்கு. ஸோ நம்ம பீரியடு 13 பீரியட்ல 9 வந்திருக்கு. ஸோ இந்த பிபிஓசியோடைய அதே ஸ்ட்ரென்த் இங்கேயே இருக்கும். அப்போ இந்த பேலன்ஸும் நம்ம என்ன பண்ணி இந்த பிஓசியும் நம்ம கன்வெர்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. அப்படி இந்த ஹை. இப்போ மார்க்கெட் நாளைக்கு குயிக் ரியாக்ட் ஆகிட்டு திரும்பவும் இங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. ஆப்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸாகவும் மார்க்கெட் பையிங் இல்லை, கான்ஃபிடன்ஸ் செல்லிங்கும் இல்லை, பேலன்ஸ்டே தான் இன்னைக்கு. ஆனா பிகினிங்லேயே மார்க்கெட்டு கீழே போகக்கூடாது அப்படின்ற டிசிஷனை யார் எடுத்திருக்கிறாங்க? இன்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அந்த அந்த டிசிஷனை அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணி போறாங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் எப்படி போறாங்கன்றதான் நாளைக்கு கேம். ஓகே, ஸோ இந்த கேமை தான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி கான்டெக்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட கிளாரிட்டி எப்படி இருக்கணும்? நிஃப்டியோட கிளாரிட்டி ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறதா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்.
ஸோ மார்க்கெட் லோக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், நோட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல லோல. கரெக்டா 22,800 அது கீழே 22,500 மார்க்கெட் போகலன்றதை டிசைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ இன்ட்ராடே பிரகாரம் பார்க்கும்போது மேபி ஐ மேஜ் திஸ் ப்ரொஃபைல் ஆர் நாட் செக். ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரு புவர் லோ, பிபிஓசி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு புல் பேக் லோ, புல் பேக் லோக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிபிஓசி ரெஃபரன்ஸ். தென் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, மல்டிபிள் டச்ல 2 டைம்ஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு, டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ அப்போ வீக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் இந்த இடத்துல பேக் டு பேக் பிபிஓசியா வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டு கான்செப்டை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிபிஓசி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேக் டு பேக் பிபிஓசி கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட் என்னவா இருக்குன்னு சொல்லி ட்ரேட் ப்ரிப்பரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை நாளைக்கு பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போ இதுக்குள்ள பேலன்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணலாம். பட் ஆக்ஷனாக பார்க்கும்போது இன்னைக்கு பேலன்ஸ் ப்ரொஃபைல் ஸ்டில் வந்து இந்த ஹையை மார்க்கெட்டு கிளியர் பண்ணலை. ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ பிலோ சைடு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அபவ் சைடுக்கு மார்க்கெட் போறதுக்கான ப்ராப்பர் டே பை டே அக்செப்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை, ஸ்லோவா போயிட்டு இருக்கு மார்க்கெட். மார்க்கெட் ஸ்லோவா போயிட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் அக்செப்டன்ஸ் இல்லை. ஓகேங்களா. அப்போ ஸ்ட்ராங் அக்செப்டன்ஸ் இல்லைன்னும் போது மேபி தே கேம் பேக் ஃபார் தி ஃபேர் பிரைஸ். ஓகேங்களா. அப்போ அது எப்படின்றத அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அட் ப்ரெசென்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கு. இந்த ஹை லெட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு ஹை. ஓகேங்களா. ஸோ எவ்ரி 100-200 பாயிண்ட்ஸ் அவங்க ரெஃபரன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் டெஃபினட்டாக வேலட்டைல தான் இருக்கும், ப்ரீமியம் நிறைய கரையும். ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ட்ரேட். So that's all from the Nifty. Okay. Thank you for watching. We'll see you on next video.